கேரள முதலமைச்சராக சதீசன் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் தலைமை அறிவித்திருக்கிறது. இதற்காக டெல்லியில் முகாமிட்டு KC வேணுகோபால், சன்னிதலா, சதீசன் ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இறுதி முடிவாக காங்கிரஸ் தலைமை இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நௌசாத் மீண்டும் இணைப்பில் வந்திருக்கிறார். நௌசாத், தாங்கள் கூறிய விவரங்களை மீண்டும் ஒருமுறை விரிவாக சொல்லலாம். நடந்து முடிந்த கேரள தேர்தலில் மிக முக்கியமாக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில யார் முதலாக தேர்ந்தெடுக்க போவதாக ஒரு ஆலோசனை என்பது நீண்ட இழுபறியே பார்க்க முடிந்தது. இந்த இழுபறிக்கு பிறகு மிக மிக 3 பேர் போட்டியில் இருந்தாங்க. அதாவது காங்கிரசுடைய அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், சதீசன், ரமேஷ், சன்னிதலா. மிக முக்கியமாக சன்னிதலா பொறுத்தவரையுமே கட்சியின் மூத்த தலைவராக இருந்திருக்கிறார். எதிர்கட்சி தலைவராக கூட கடந்த காலம் இருந்த அனுபவம் உண்டு. KC வேணுகோபாலை பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அவரும் கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கிறார். இது போல மூத்த தலைவருக்கு நிலையில சதீசன் ரமேஷும் இந்த போட்டியில் கடுமையாக போட்டியிருந்ததே மிக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு கேரளாவிலிருந்து அந்த காங்கிரசுடைய மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டார்கள். அந்த ஆலோசனைக்கு பிறகு தற்போது அதிகாரப்பூர்வமாக கேரள முதல்வர் அறிவித்திருக்கிறார்கள். சதீசன் பெயர் அறிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக கேரளாவுடைய முதல்வராக சதீசன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு இழுபறிக்கு இடையில் இந்த பேர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தொடர்ந்து தென் மாநிலம் முழுவதுமாக காங்கிரஸ் கைப்பற்றுவதா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஏற்கனவே கர்நாடகாவில் ஆட்சி புரிந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் கேரளாவிலும் தன்னுடைய ஆட்சியை கைப்பற்றிருக்கிறார்கள். ஏதாவது தொடர்ந்து ராகுல் காந்தி தென் மாநிலம் மிக முக்கியமாக கண்காணிக்கும் வகையில் தான் இந்த வெற்றி வாய்ப்பு என்பது அடுத்தடுத்து சாத்தியப்படுகிறார்கள். தமிழகத்தில் கூட ராகுல் காந்தி என்பதை தாவேக்கான கூட்டணி வைத்து தற்போது 5 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குறிப்பாக இருந்த சில பேருக்கு அமைச்சரவை வேலை கொடுப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் கேரளாவில் ஆட்சி அமைக்க இருக்கிறாங்க. கேரளாவில் மிக முக்கியமாக சதீசன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து காங்கிரஸ் செய்வதற்குமே கடந்த 10 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும்போது அவருடைய குற்றச்சாட்டுகளின் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனையை தொடர்ந்து மக்கள் மத்தியில் முன்வைத்துதான் இந்த காங்கிரஸ் கூட்டணி பிரதானமாக வெற்றி பெற்றது பார்க்க முடியுது. அதன் அடிப்படையில் சதீசன் தேர்வு செய்யப்படுவது வந்து காங்கிரஸ் முக்கிய மூத்த நிர்வாகிகள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா கேரள மக்களும் அதை எதிர்பார்த்திருப்பதாகவும் கேரளாவில் கூடிய அடிமட்ட தொண்டர்களும் குறிப்பாக கேரளாவுடைய அணி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதரவு அடிப்படையில் தான் சதீசன் தேர்ந்தெடுப்பதாக தகவல் இருக்கிறது. சரவணன், தற்போது முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டுள்ள சதீசனின் அரசியல் பயணம் குறித்து விரிவாக சொல்ல முடியுமா? சரவணன், தொடர்ந்து பல ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியிலே பயணித்து வரக்கூடிய நபராக சதீசன் இருக்கிறார். ஏனென்றால் காங்கிரஸை கேரளாவை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குறிப்பாக காங்கிரஸுடைய செயல்பாடு வேற மாதிரி தான் கேரளாவை பொறுத்தவரைக்குமே அதோடைய செயல்பாடு வேற மாதிரி இருக்குன்னு தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கேரளாவை பொறுத்தவரைக்குமே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முனைப்பு அதிகமாக இருக்கும். அதை தாண்டி அரசியல் செய்தவராக இருக்கிறார். அதில் 10 ஆண்டு காலமாக மிக முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. அந்த கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ததில் சதீசனுடைய முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அனைத்து சட்டமன்ற உறுப்பினருமே பரிந்துரைத்திருப்பதாக கூட தகவல் இருக்கிறது. KC வேணுகோபாலை பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமாக அவர் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் இருந்தாலும் கூட அவருடைய அடிக்கடி அவருடைய பயணம் என்பது டெல்லியை நோக்கி இருக்கும் என்பதால் அந்த அடிப்படையை பார்க்கும்போது ஏற்கனவே ரமேஷ் சன்னிதலா பொறுத்த வரைக்குமே எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படை அடுத்த கட்டமாக தலைவராக இருக்கும்போது சதீசனே சரியான தேர்வாக இருப்பார் எனவே காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்திருக்கிறது. அதை தான் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே வலியுறுத்திருப்பதாக கூட தகவல் இருக்கிறது. பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகு இழுபறிக்கு பிறகுதான் சதீசன் தேர்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் இந்த நிலையில் அவர் முன் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? 10 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சி இருந்தாலும் கூட பினராயி விஜயன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் அவ்வப்போது வைத்திருந்தது பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த சோலார் ஊழல் உள்ளிட்டவை குறித்தும் கூட இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாங்க. அது பெரிதாக எடுபடாமல் இருந்தாலும் கூட மிக முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவை பொறுத்தவரைக்குமே ஒரு கட்சியை பொறுத்தவரைக்கும் 10 ஆண்டுகள் வந்தது என்பது மிக முக்கிய ஒன்றாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த வெற்றி 10 ஆண்டுகள் என்பது மக்களை ஒற்றுமை வைத்திருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் பினராயி விஜயன் மீது குற்றச்சாட்டுகள் கூட அதிகமான குற்றச்சாட்டுகளை வைக்கப்பட்டது. வழக்கு கூட CBI கூட சென்று கூட பார்க்க முடியுது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.